வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. தயவுசெய்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கோம், கரெக்டு தானே? ஆனால் நான் கொஞ்ச நாளாகவே சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், மதத்தை வச்சும் இந்த ஜாதியை வச்சும் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அந்த அரசியல் எனக்கு பிடிக்கலைங்க. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். நம்ம எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக இருக்குது உண்மைன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை விஜய் சர்க்காரில் பட வைங்க. ஓகே, நான் கொஞ்ச நாளில் சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், சில இடத்துல பார்க்குறேன். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்து கோயிலை இடிக்கணும், முஸ்லீம் கோயிலை இடிக்கணும், கிறிஸ்டின் கோயிலை இடிக்கணும்னு சொல்லி இவங்க சுயநலத்துக்காக நம்மக்கிட்ட சண்டையை மூட்டி விடுறதுக்காக ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசியலை அவங்க ஸ்டாப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சில பேர் வேறு சொல்கிறாங்க, சனாஸ்தானம் அது இதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, சத்தியமாக தெரியாதுங்க. என்னை பொறுத்தவரை எல்லார் வீட்லேயுமே 3 பேர் இருப்பாங்க. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் 3 பேருமே ஒத்துமையாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3 பேரும் இல்லாத ஒரு வீட்டை காமிச்சிருங்க, நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் அரசியல் பண்ணுங்கள். எப்படி அரசியல் பண்ணணும்? நாட்டில் நடக்கிற பிரச்சனையை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். யார் அதில் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க, கரெக்டு தானே? ஆனால் இந்த மதத்தையும் இந்த அரசியலையும் சேர்க்காதீங்க. மதம் வேறு, அரசியல் வேறு. இங்கே யாருமே மதத்தை பார்த்து பழகிறது இல்லைங்க. அன்பு, பாசம் அதை வச்சு தான் எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. ஒரு இந்து கோயில் அடித்தா ஒரு கிறிஸ்டின் வந்து நிற்பான், முஸ்லீம் வந்து நிற்பான். அதேமாதிரி கிறிஸ்டின் கோயில் அடித்தா இந்து வந்து நிற்பான், முஸ்லீம் வந்து நிற்பான். முஸ்லீம் கோயில் அடித்தா இந்து வந்து நிற்பான், கிறிஸ்டின் வந்து நிற்பான், முஸ்லீம் 3 பேரும் ஒன்று நிற்பாங்க. 3 பேருமே ஒன்று தான் என்னை பொறுத்தவரை. அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இந்தி அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உண்மையாக இருந்தால் உண்மையாக இருப்போம், தப்பு பண்ணால் கேட்போம். ஓகேவா? தயவுசெய்து மதத்தை வச்சும் இந்த ஜாதியை வச்சும் அரசியல் பண்ணாதீங்க. நான் விஜய் சார்கிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். எதிர்கட்சியாக இருக்கட்டும், நம்ம கட்சியில் இருக்க ஆளுங்களாக இருக்கட்டும், இந்த மதத்தை வச்சு இந்து கோயிலை அழிச்சிடுறேன், கிறிஸ்டின் கோயிலை அழிச்சிடுறேன், முஸ்லீம் கோயிலை அழிச்சிடுறேன்னு சில அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அரசியல் பண்ணுறோம் எல்லாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி யாருன்னா வீடியோ போட்டாலோ இல்லை மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி தப்பான விஷயத்தை பரப்புனாலோ உடனே ஆக்ஷன் எடுங்க சார். ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்க ஒத்துமை அவங்க கெடுக்கலான்னு நினைக்கிறாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணுறான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒத்துமையாக தான் இருக்கோம். ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம வளர்த்து விட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம நாட்டையும் அழிச்சிருவாங்க, நம்மளையும் அழிச்சிருவாங்க. தயவுசெய்து இதை விஜய் சார் கண்ணில் பட வைங்க. விஜய் சார் பார்த்தா நிச்சயம் ஆக்ஷன் எடுக்கும்னு நினைக்கிறேன். எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது தப்பாக இருந்தால்